வணக்கம். உலகிலேயே உண்மையான மதங்கிறது இந்து மதம். ஆனால் தற்போது பலதரப்பட்ட ஊடகங்களில் எல்லா மக்களும் பேசக்கூடிய கருத்தை பார்க்கும்போது இதில் ஒரு குழப்பம் நிலையிறத நாம் பார்க்க நேரிடுகிறது. அதில் ஒருமித்த கருத்து இல்லைங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது. இந்த கேள்வியை நீங்கள் ஒரு கிறிஸ்துவரை பார்த்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட மதத்தின் பிரமாண புஸ்தகம் எது என்ற கேள்வி கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களோட பிரமாண புஸ்தகம் பைபிள்னு சொல்லுவார். அதே கேள்விக்கு ஒரு முகமதியர் குரான்னு பதில் சொல்வார். ஆனால் இந்த கேள்வி இந்துவை பார்த்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 199 பேர் பகவத்கீதைன்னு சொல்லுவாங்க, சில பேர் ராமாயணம்பாங்க, சில பேர் மகாபாரதம் அல்லது பாகவதம்னு சொல்லுவாங்க. இதே கேள்வியை வெளிநாட்டிலேருந்து வந்த பக்தர்கள் மகா பெரியவா கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் வேதம்தான் நம்மளுடைய பிரமாண புத்தகம் என்று ஆணித்தரமாக பதில் சொன்னார். சரி, இப்போ அடுத்த கேள்வி வருது. வேதம்தான் பிரமாண புஸ்தகம்னா மகாபாரதம், பகவத்கீதை, ராமாயணம் இவற்றின் நிலை என்ன என்ற கேள்வி வருகிறது. இவற்றுக்கும் வேதத்துக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, வேதம் தான் அடிப்படையானது. அந்த வேதத்தை அடிப்படையாக கொண்டு வந்தவையே இதர புராணங்களும் இதிகாசங்களும் என்பதே உண்மையாகும். வேதத்துக்கும் இதர புஸ்தகங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை இன்னொரு உதாரணத்து மூலமாக கூட சொல்லலாம். என்னென்னா, வேதங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன் ஆக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதர புஸ்தகங்கள்லாம் ஏனைய சட்டங்கள் மாதிரி, பார்லிமெண்ட்னால் இழத்தப்பட்ட சட்டங்கள் மாதிரி அல்லது ரூல்ஸு இதுகள்லாம் வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் கான்ஸ்டியூஷன் ஆக்டு அண்டு பாக்கி இருக்கிற சட்டங்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டில் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் ஆக்டு தான் ரொம்ப முக்கியமானது. இப்போது ஏனைய சட்டங்களில் ஏதாவது ஒரு சர்ச்சையோ ஏதோ ஒரு ப்ராப்ளமோ வந்ததுன்னா அந்த இஷ்யூ கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் என்ன நார்மலாக பார்க்குதுன்னா, அது கான்ஸ்டியூஷன் சட்டப்படி சரியாக இருக்கா இல்லையா, அதில் இருக்கிற பிரின்சிபிள்ஸை வயலேட் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கும். சப்போஸ் வயலேட் பண்ணலைன்னா அது சரிங்கும். வயலேட் பண்ணால் கோர்ட்டானது அந்த சட்டத்தை ரத்து செய்கிறதுக்கு அதிகாரம் உண்டு, அல்லது அதை மாற்றி எழுத சொல்ல டைரக்ஷன் கொடுக்கறதுக்குமே அதிகாரம் உண்டு. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் வேதங்களும் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். வேதங்கள் இறைவனால் மூச்சு காட்டிலேருந்து பெறப்பட்டது. வேற பாக்கி இருக்கக்கூடிய புஸ்தகங்கள்லாம் பெரிய ரிஷிகளால் எழுதப்பட்டது சட்டங்கள், பாக்கி இதர சட்டங்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சரியாக சொல்லப்போனால் இந்த உதாரணம் கூட தப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஆக்டுங்கிறது மனிதர்களால் தான் எழுதப்படுது. வேற வேதமும் இறைவனாலேயே மூச்சு காட்டிலேருந்து பெறப்படுவது. அது எந்த மாற்றமும் இல்லாமல் இத்தனை வருஷங்களாக எந்த அமெண்ட்மெண்ட்டும் இல்லாமல் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. பட்டு சட்டங்கள் இது கான்ஸ்டியூஷன் ஆக்ட் அப்படி இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் எல்லாருக்கும் ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு அந்த உதாரணம் எடுத்துகிற சரியான உதாரணம் இல்லைங்கிறத நானே ஏற்றுக்கிறேன். நெக்ஸ்ட்டு, வேதங்களை ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கி இதர புஸ்தகங்களை டிஸ்டிங்விஷ் பண்ணுறக்க ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரிஷிகளால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். அது இந்த மகாபாரதம், ராமாயணம் முதலிய புஸ்தகங்கள்லாம் சில 1000 வருஷம் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த புஸ்தகங்கள் உருவாயிடுது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்தந்த பகுதிகளில் இருக்கிற பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த மாதிரியாக அந்த புஸ்தகம் எழுதப்பட்டதுனால ஒரிஜினலாக இந்த மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் எழுதுகிறவர் வேதவியாசரும் வால்மீகியும். அந்த புஸ்தகங்களுக்கும் இதுக்கும் நிறைய வேறுபாடுகளும் இடைச்சொற்களும் இருக்கிறத பார்க்கலாம். இதுக்கு காரணம் என்னென்னா, இது ஒரிஜினலாக பகுதிகளில் வேறு பகுதியில் மாற்றி எழுதப்பட்டதுனால வர ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வேதங்களில் வரக்கூடாது. வேதங்களுக்கு ஒரு பேர் எழுதா கிழவி அப்படிங்கிற பேர் உண்டு. அதாவது எழுத்துப்பூர்வமாக வேதங்களை கொண்டு வந்தால் இந்த மாதிரி இடைச்சொற்கள் பகுதிக்கு பகுதி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கருத்தில் கொண்டே
அதை மனப்பாடமாக சொல்லி காலங்காலமாக செவி வழியாகவே கடத்தப்பட்டு கொண்டு வந்தது. அதனால் ரொம்ப கவனமாக அதில் எந்த கருத்தும் இடைச்சொல்களும் இருக்கக்கூடாது என்பது இறைவனோட எண்ணமாக இருந்தது என்று கொள்ளலாம். வேதங்கள் எழுத்துப்பூர்வமாக வராததற்கு இன்னொரு முக்கிய காரணம் உண்டு. என்னவென்றால் அது வேதம் உச்சரிக்கும் முறை. வேதத்தை உச்சரிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட முறையிலே உச்சரிக்க வேண்டும் என்பது விதி. சிலவற்றை ஃப்ளாட்டாக உச்சரிக்கணும், சிலதை உயர்த்தி உச்சரிக்கணும், சிலதை தாழ்த்தி உச்சரிக்கணும். இதை நம்ம மாற்றி உச்சரித்தா அதனோட பலன் கிடைக்காம போகிறது மட்டும் இல்லை, எதிர்பலன் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எழுத்துப்பூர்வமாக கொண்டு வரதுனால இறைவன் கொடுக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறதா உண்மை. சரி, வேதத்தில் தான் ரொம்ப முக்கியமான கருத்துக்கள்லாம் இருக்கிறதுனால இது எழுத்துப்பூர்வமாக வராது போனதுனால இது லிமிட்டட் சர்க்கிளில் தான் இருக்க வேண்டிய நிலையில் இருக்குங்கிறத பார்க்குறோம். அதனால் இறைவன் என்ன நினைச்சார்னா, அதில் வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாருக்கும் சென்று அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்மிருதி அப்படிங்கிறத கொண்டு அதன் மூலமாக எல்லாருக்கும் பரப்புறதுக்கு முயற்சி செஞ்சார். சரி, அப்படியுமே எல்லாருக்கும் அது பரவலாக மனசில் பதியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இறைவனுக்கு தோன்றினதுனால தான் அவரே பூமியில் இறங்கி மக்கள் மேல் இருக்கிற அளவற்ற கருணையினால் அவதாரம் எடுத்தார். அதில் ரொம்ப முக்கியமான அவதாரம் ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம். ராமர் வாழ்க்கை பூரா வேத வரைப்படி வாழ்ந்து எப்படியானது தீமையை எதிர்கொள்வது, எப்படி வெற்றி அடைவது அப்படிங்கிறதுக்கு உதாரண புருஷராக திகழ்ந்தார். ஸோ இந்த ராமாயணம் மகாபாரதம் பகவானே பூமியில் வேத முறைப்படி வாழ்ந்து காட்டியதுனால அது ரொம்ப உதாரணம், வேதத்துக்கு உதாரணம்னு சொன்னால் அது உலகம் பூரா பரவெடுத்தது. அதனால் அதனோட வேதத்தினோட கொள்கையானது வெற்றி அடைந்தது, அப்படிங்கிற மக்களை சென்று அடைஞ்சது அப்படின்னு கூட நாம் எடுத்துக்கலாம். ஸோ வேதங்கள் இப்போ 4 வகைப்படும். ஓகே, இப்போ வேத முறைப்படி நாம் சரியாக வாழ்ந்தால் நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, அதில் ஞானம் கிடைக்கும், பின் மோட்சமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞானத்தின் மூலமாக என்ன கிடைக்குதுன்னா ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனந்தம் அப்படிங்கிறது வேற, இன்பம் அப்படிங்கிறது வேற. இன்பம்ங்கிறது புலன்கள்னால கிடைக்கக்கூடியது இன்பம்னு சொல்கிறாங்க. புலன்கள் என்னென்னா கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பமானது நிரந்தரமானது கிடையாது. அது டெம்பரவரியானது, கொஞ்ச நாள் ஆனால் இது போயிடும். அதுக்கு ரொம்ப முக்கியமாக நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் ஸ்வீட் சாப்பிட்றது. ஸ்வீட்டு முதல்ல ஆரம்பத்தில் பிடிக்கும், கொஞ்சம் நாளாக பிடிக்காமல் போயிடும். அப்போ அதே மாதிரி தான் சினிமா எல்லாம் கூட ஒரு காலத்தில் நம்ம ரொம்ப ரசித்து பார்த்த படத்தை இப்போ பார்க்கும்போது பிடிக்காமல் போயிடுது. மியூசிக்கையும் சொல்லலாம். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள்லாம் டெம்பரவரியாக இருக்கிற இன்பங்கள் டெம்பரவரியாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அதனால தான் இதுக்கு சிற்றின்பம்னு பேர். ஆனால் ஞானத்தின் மூலமாக கிடைக்கிறது பேரின்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேரின்பம் எப்படிப்பட்ட நிலையானதுன்னா, அதனோட குணம் அது நிரந்தரமானது, அது அழியாதது, அதில் ஒரு நிறைவானது எப்பவுமே இருந்துகிட்ருக்கும். அண்ட் எப்போவால் அது ஒரு வேலிடேஷன் வெளியிலேருந்து எதிர்பார்க்காது. ஸோ இந்த மாதிரியான நிரந்தரமான இன்பத்தை ஞானியால் தான் அடைய முடியும்னு சொல்கிறாங்க. அந்த ஞானி ஆகப்பட்டவர் வேத முறைப்படி வாழ்ந்து காட்டியதுனால அதை அடைஞ்சதாக சொல்கிறாங்க. அப்போ வேத முறைப்படி எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. வேத முறைப்படி வாழ்கிறதுக்கு தான் வேதங்கள் வாழ்க்கையை, ஒரு மனிதனோட வாழ்க்கையை 4 பகுதியாக பிரிச்சுட்ருக்கு. அது என்னென்னா பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் அண்டு சந்நியாசம் அப்படிங்கிற 4 ஸ்டேஜாக பிரித்து 4 ஸ்டேஜ்லேயும் எப்படி என்னென்ன பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அதில் சொல்லப்படி வாழ்ந்தோம்னா நமக்கு ஞானமானது கிட்டுங்கிறது தான் உண்மை, கடைசி உண்மை. சரி, இந்த மாதிரி வாழ்ந்ததுனால தான் பண்டைய இந்தியாவில் எப்போவும் அமைதி நிலவிடுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பண்டைய இந்தியாவில் மக்கள்கிட்ட ரொம்ப சண்டைகள்லாம் எதுவுமே இருந்து கிடையாது, பொய் சொல்ல மாட்டாங்க. பண்டைய இந்தியா வெளிநாடுகளை பிடிக்கணுங்கிற ஆசை இருந்தது கிடையாது. வெளிநாட்டில் எந்த மதத்தையும் பரப்பணுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருந்தது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் பாக்கி நாடுகள்லாம் அடிக்கடி சண்டை போட்டு பார்க்கலாம். ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், உலக மகா யுத்தம் இதெல்லாம் நடந்தது நாம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் கிடைக்குன்னா நம்ம வேத முறைப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் இறுதியான தத்துவம். அடுத்த பதிவில் நாம் என்ன பார்க்குறோன்னா, உலகிலேயே மிக கஷ்டமான பணி எது, அதுக்கு இந்து மதம் சொல்லும் தீர்வு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.